அம்மைக்கு பணிவார்ந்த வணக்கம். அம்மம்மா அம்மம்மா, இது ஆடு சபை பாடு சபை பார்க்கப்பட்டது புண்ணியமான ராஜசபை. இந்த ராஜசபையாகப்பட்டது என்ன காரணம், எதற்காக? இன்னும் யாரென்றால் ராமதாஸ் ஐயா அவர்கள் சரி சிவலோகம் வைகுந்தம், அதாவது இறந்து ஒரு வருட காலம் ஆனதால் சரி அவருக்காக நாடகம் வச்சிருக்கிறார். இன்று ஓரிரவு நாடகம் அரங்கேற்றோம். ஆமா அம்மம்மா, இன்னும் அது மட்டுமல்ல, நான் வேடமிட்டு வெளியே வந்தவுடனே எனக்காக அவருடைய சொத்தில் இருந்து நம்ம சாந்தியத்த அவர்களும் கோவிந்த கவுண்டர் அவர்களும் நாய்க்குமார் சாமி அவர்களும் பேரே வேணாம் என்று சொல்லி எனக்காகவும் மிருதங்க சக்கரவர்த்தி கோடை இடிமன்னன் குமரமுத்து வீரவேல் அவர்களுக்கும் வாரி வழங்கியுள்ளார்கள். அவர் ஆண் போன பக்கம் வருஷப்பட்டாண்டு, பெண் போன பக்கம் அல்ல பெற்று பெருகி நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வத்தை விட்டு எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் சுகமாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஜமாத் சார்பாக பண்ணுவார்கள். அம்மம்மா, அப்படியாக இருந்தாலும் இன்று வைத்துள்ள நாடகத்தின் பெயர் என்னடி? இன்று வைத்துள்ள நாடகம் கருவாட்டு நாடகம் என்னும் வீர சிகாமணி பட்டாபிஷேகம். கருவாட்டு நாடகம், ஆமா, வீர சிகாமணி பட்டாபிஷேகம் என்ற நாடகத்தை இன்று குரு பெரியோர் முன்பதாக அரங்கேற்ற செய்துள்ளார்கள். அம்மம்மா, அது மட்டுமல்ல, அருமை ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் செத்தி சிவலோகம் சேர்ந்த காரணத்தினால் அவர் பெயர் கீர்த்தியாக அவர் மீது ஒரு பாடல். ராமதாஸ் ஐயா அவர்கள் செத்தே சிவலோகம் மாண்டு வைகுந்தம் சேர்ந்திருக்கிறார். கடையா கடை தெருவா கண்டுபிடிப்பதெப்ப, அவர் தேரா திருநாளை தேடி பிடிப்பதெப்ப, அவர் பெயராகப்பட்டது
அவர் உருவம் தான் மறைஞ்சிருச்சு ஆனா பெயராகப்பட்டது விளங்கிக் கொண்டிருக்கிறது இப்பேற்பட்ட ராஜ்யசபையில் இன்று ஓரிரவு அவருடைய பெயர் விளங்க வேண்டும் என்று சொல்லி அவருக்காக இன்று ஓரிரவு நாடகம் அரங்கேற்றோம் அம்மம்மா அப்படியாக இருந்தாலும் இந்த நாடகத்தில் நான் வேடமிட்டு வந்திருக்கும் பொழுது நான் யார் எமது பெயர் என்ன சொல்லட்டுமாடி